நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 31ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சுப முகூர்த்தம். யாரை வழிபடலாம்? துர்கா தேவியை வழிபட தடைகள் எல்லாம் விலகும். இன்று யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டகரமான நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தடைப்பட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கும். வர்த்தக துறைகளில் புதுவிதமான உத்திகள் மூலம் லாபங்களை பெறுவீர்கள். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயங்களில் பொறுமை வேண்டும். வரவுகளால் சேமிப்புகள் மேம்படும். கடன் செயல்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கடகராசி அன்பர்களே, சமூக பணிகளில் இருப்பவர்கள் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகும். இன்சூரன்ஸ் பணிகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். அரசு விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். தவறிப்போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகும். கல்வி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, காது தொடர்பான உபாதைகள் அகலும். வித்தியாசமான புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பங்காளி உறவுகளிடத்தில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, வாக்கு சாதுரியம் மூலம் தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். கற்பனை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். விருச்சிக ராசி அன்பர்களே, கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறு சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழி உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் இருக்கவும். தனுசு ராசி அன்பர்களே, முயற்சிக்கு உண்டான முன்னேற்றம் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். பாக பிரிவினை விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். வாக்கு சாதுரியம் மூலம் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உத்தியோக பணிகளில் மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். கும்பராசி அன்பர்களே, சிறுதொழில் புரிபவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கவும். முயற்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பத்திரம் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் அமையும். மீன ராசி அன்பர்களே, மனதில் தனதானிய விருத்திக்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். குடும்ப பெரியோர்களுடன் கலந்து ஆலோசிப்பது மனதிற்கு புதிய நம்பிக்கையை உண்டாகும். சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும்.